ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வராபிஎம் வாய்ஸ் ஓவர். நாம் பார்த்துட்ருக்க சீரீஸ் ரீஇன்கார்னேட்டட் அஸ் அ ஜீனியஸ் வாட்ச்மேன் சாப்டர் 28-30. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவன் தான் என்னை ஃபைட் பண்ண போகிற ட்ரெயினியா அப்படின்னு சொல்லி பிரின்ஸ் நம்ம ஹீரோவை பார்க்குறான். ஆனால் இவன் கிட்டேருந்து வர பவர் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கே. நீ டேரக்ட் பிளட் லைனை சேர்ந்தவனா? இல்லைண்ணா இல்லை. சே, இது ஒரு அபியஸான ஃபைட். அதாவது என்ன சொல்கிறாருன்னா இவர், இது ஒரு மொக்க ஃபைட்டாக இருப்போது, இவனை ஈஸியாக தோக்கடிக்க பண்ணுற மாதிரி நினைக்கிறான். அந்த 3 பேரில் ஒருத்தரை கூட நான் ஃபைட் பண்ணால் நல்லா இருக்குமே. அதாவது இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம ஹீரோ வீக்கான ஆள் மாதிரியும் என்னமோ அவன் 3 பேர் தான் ஸ்ட்ராங்கான ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ரியாலிட்டி நமக்கு தான் தெரியும், நம்ம ஹீரோ அந்த 3 பேரையும் அசால்ட்டாக ஜெயிப்பான்ட்டு. இன்ஸ்ட்ரக்டர், எனக்கு ஒரு சஜஷன் இருக்குது. எல்ஃப் சொல்கிறாரு. சரி என்னப்பா சொல்லுப்பா. எனக்கு பேசாமல் அந்த 2 பேர் இருக்காங்களா, ஒயிட்டு கலர் பிளாக் கலர் முடி வச்சுட்டு, அவங்க 2 பேரும் என்னை ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க இன்னும் டயர்டாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டியூவல்லேருந்து நம்ம பரன் டயர்டாக இருப்பார், அவரை மென்ஷன் பண்ணல. நான் ஏன் அவங்க கூட ஃபைட் பண்ணக்கூடாது? சரி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பேசாமல் ஃபஸ்ட்டு இந்த ஃபைட்டை ஜெயிச்சு காமி, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எல்ஃப் பேசுகிறான். இந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா டக்குன்னு முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு பிரின்ஸ் ரொம்ப திமிராகவே பேசுகிறான். நான் 6 ஆளாக யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஈஸியாக ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆணவத்தில் பேசிகிட்டு இருக்கா அந்த பிரின்ஸு. நம்ம ஹீரோ ரொம்ப அமைதியாக இருக்கான். அப்போ தான் அந்த இடத்துல டியூக் பேசுகிறாரு. டேய் எல்ஃபு, அவன் ஒரு மான்ஸ்டர்டா. நான் அவனை சரியாக நோட்டீஸ் பண்ணல. நல்லா அவனை பற்றி திங்க் பண்ணி பார்த்து அவன் ப்ரெசன்ஸை யோசித்து பார்க்கும்போது தெரியுது இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான். யார்? நம்ம ரவானை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் கூட நீ பிளைண்டுன்னு நினச்சேன். சரி, இவ்வளோ விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கல ரவானை பற்றி. ஏன் அவங்க தேர்டு பிரின்ஸை நீ வார்ன் பண்ண வேண்டியதானே? நம்ம பிரின்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஓர்வன் கிங்டமில் ஒரு முக்கியமான ஆள். அவன் இது வரைக்கும் தோற்றதே இல்லை பிரின்ஸு. ஸோ ரொம்ப திமிரில் இருக்கான், தோற்றதே இல்லாதனால. ஸோ இது ஒரு சேஃபான என்வரான்மெண்ட். இந்த இடத்துல கொலை ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ சேஃபான என்வரான்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல அவன் தோத்தானா அவன் தோல்வியை பற்றி கற்றுப்பான். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தேர்டு பிரின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுமா. என்ன தான் ரவன் ஜீனியஸான ஸ்வாட்ச்மேனாக இருந்தாலும் ஜெயிக்க முடியாது ஈஸியாக அப்படின்ற மாதிரி டியூக் பேசுகிறான். அப்படிலாம் இருக்காதுடா, என்னோட ரவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி பேசுகிறான் நம்மளால். சரி, நம்ம ஒரு பெட்டு கட்டிக்கூடாது. ஏன்டா நீ கேம்லிங்லேயே இருக்கு, இவ்வளோ உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எல்ஃபை பற்றி பேசுகிறான். சரி, பேசாமல் சிம்பிளாக ஒரு பெட்டு ட்ரிங்க்ஸ் வச்சுக்கலாம், யார் ட்ரிங்க் வாங்கி தரான்னு. சரி, என்ன பெட்டு? 5 மூவ். 5 மூவில் ரவன் தோக்கடிப்பான் அவங்க பிரின்ஸை. பார்க்கலாமா? நம்ம ஹீரோ அவனோட 6 பவர் ரிலீஸ் பண்ணுறான். ரொம்ப மினிமலாக தாங்க ரிலீஸ் பண்ணுறான். ஃபுல் ஃபோர்ஸில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இந்த பிரின்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இவ்வளோ வேகமாக வரான். டியூக்கே எதிர்பார்க்கல, யாரா அவன் மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். ஒரே அட்டாக், ரொம்ப ஸ்பீடாகவே அட்டாக் பண்ணுறான். ரியாக்ட் கூட பண்ண முடியல பிரின்ஸால். ரத்தம் கக்கறான் பிரின்ஸு, கீழே முட்டி போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வின்னர் ரவோன் ஜிகாட் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், 5 அடி கூட இல்லைடா, ஒரே அடியில் படுக்க போட்டான்டா பிரின்ஸை அப்படின்னு சிரிக்கிறான் அந்த இடத்துல எல்ஃபு. நான் இவனை தப்பாக கணிச்சிட்டேன் போல இருக்கே. இவன் கடைசியாக வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்க போல இருக்கே. இவன் தான்டா செம்ம டேலண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம பிரின்ஸ் அப்போ தான் புரிஞ்சுக்கிறான் நம்ம ரவனோட டேலண்ட்டை. டேய், அவன் ட்ரெயினியே இல்லைடா, அவன் சூப்பரான ஸ்வாட்ச்மேன்டா. என்னை ஏமாற்ற பார்க்குறியாடா எல்ஃபு. அவன் ஸ்வாட்ச்மேன்ஷிப் இவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல ரவன் ஜெயிப்பான்ட்டு. சரி, நான் ஒரு சூப்பரான ஹோட்டலில் ரிசர்வேஷன் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம பேசும்போது, நிறுத்துங்க, டேய் நில்லுடா, இதை நான் இதோட முடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம் பிரின்ஸு. ஹைனஸ், மேட்ச் முடிஞ்சிருச்சு. இல்லை, ஒத்துக்க முடியாது, நான் என்னோடய உண்மையான ஸ்கில்லை காமிக்கவே இல்லை, உண்மையான பவர்லாம் நான் காமிக்கவே இல்லை. அப்போ அந்த இடத்துல மார்த்தா பேசுகிறா பாருங்க. டேய், என்னடா நாய் மாதிரி குலைச்சிட்ருக்க, நீ பிரின்ஸாக இருந்தால் ஒத்துக்க மாட்டியா தோத்தன்னு? என்ன சின்ன குழந்த மாதிரி உளறிக்கிட்டே இருக்க. எனக்கும் இதே மாதிரி ஒருத்தர் தெரியும், சும்மா ஏதோ குலைச்சிக்கிட்டே இருப்பான் நாய் மாதிரி. நீ அவன் பிரின்ஸ் வந்து மார்த்தாவை பார்த்து யோசிச்சுட்ருக்கான். டே பிரின்ஸே, நான் ரொம்ப டீசெண்டாக பேசிகிட்டு இருக்கேன், தோத்தாங்கொழி மூடிட்டு கிளம்புடா அந்த இடத்துலேருந்து அப்படின்ற மாதிரி மார்த்தா பேசுகிறா. நம்ம மார்த்தாவை பொறுத்த வரைக்கும் இது டீசெண்டான வார்த்தை தான், ஏன்னா ஃபுல்லாகவே கெட்ட வார்த்தை தான் பேசுவாள். அவர் பிரின்ஸ் மரியாதையாக பேசு. இங்கே பாரு, நான் ஜிகாட் ஃபேமிலி, ஒரு ராயல் ஃபேமிலியோட டேரக்ட் லீனேஜ், நான் எதுக்கடா பொலைட்டாக இருக்கணும் அப்படின்னு மார்த்தா பேசுகிறா. சரி, போதும் இதில் ரவோனுடைய ஒப்பீனியன் நம்ம கேட்கலாம் வேணாமா? ரவோன், நீ என்ன முடிவு எடுக்கிற? இன்ஸ்ட்ரக்டர், ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் சேலரி பெட்டாக கட்டினீங்கன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நான் டியூவில் ஜெயிச்சிட்டேன், எனக்கு இதுக்கு மேலே ஃபைட் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. இல்லை, இந்த தோல்வியெல்லாம் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் அந்த இடத்துல கத்துறான். என்னை மன்னிச்சிரு, உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு முன்னாடி நான் உன்னை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். என்னால் என் தலையை கூட தூக்க முடியல, அந்தளவுக்கு நான் அவமானமாக ஃபீல் பண்ணுறேன். கத்தியை கீழே வச்சுட்டு கெஞ்சுறான் அந்த இடத்துல. ப்ளீஸ், இன்னும் ஒரே ஒரு தாட்டி ஃபைட் பண்ணு. இந்த மாதிரி நான் இந்த விட்டு கிளம்புனேன்னா என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக நான் ரெக்ரெட் பண்ணுவேன். ப்ளீஸ் ரவன் ஜிகாட் அப்படின்னு தலையை குனிஞ்சு கேட்குறான். என்ன ஸ்வாடெல்லாம் கீழே வச்சு தலை குனிஞ்சு கேட்குறான். நான் ஒரு அரகண்டான பிரின்ஸுன்னு தான் நினச்சேன் இவனை. பரவாயில்ல, சரி, இதான் உனக்கு லாஸ்ட்டாக கொடுக்குற ஒரு ஆப்ஷன்ற மாதிரி நம்ம ரவன் ஒத்துக்கிறான். 2 பேரும் ஃபைட்டிங் ஸ்டன்ஸ் நிற்கிறாங்க. அவன் கையில் வந்து ஒரு மெடல் மாதிரி வச்சுருக்கான். நான் ஃபஸ்ட்டே அரகண்ட்டாக இருந்துட்டேன், அதனால தான் என்னோடய ஸ்கில்ஸை வந்து சரியாக புரிஞ்சிக்க முடியல.
இதுவுமே நான் அரகண்டாக இருக்க மாட்டேன், என் ஃபுல் பவரை ஃபஸ்ட்லேயே கொடுக்குறேன்னு சொல்லி அவனை சுற்றி ஒரு லைட்னிங் டைப் ஆஃப் ப்ளூ கலரில் ஒரு ஆரா ஃபார்ம் ஆகுது. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பிரின்ஸ் இந்த டெக்னிக் ஹிடனாக தானே இருக்கணும், இருங்க இந்த மாதிரி டைமில் என்னோடய பவர்லாம் ஹிடனாக வச்சு என்ன பண்ண போகிறேன், ஃபுல் பவரை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அவன் வேணும் ஸ்டூப்பிடாக இருக்கான். நீ கூட தான் இன்னும் உன்னோட ஃப்ளேம்ஸ் டெக்னிக்லாம் வெளியே எடுக்கவே இல்லை, அவனுக்கு தெரியாது போல இருக்கு, நான் எப்படியும் அவனை ஜெயிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசுகிறான். இவர் அவனோட ஆறாவும் பவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்கு உன்னை விட. சரி நான் ஒரு பெட்டு கட்டிக்கலாமா, கண்டிப்பாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஆள் பெட்டு கட்டுறான். அந்த இடத்துல நம்ம ரவுண்ட் ஜெயிச்சானா எல்லா ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ்லேயும் +4 இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் தோத்துட்டானா அவன் எமோஷன் பாயிண்ட்ஸ் எடுத்துப்பான். நம்ம ரவுண்ட் கோல்டன் கலர் ஆறாவை எடுத்துகிட்டு போயிடான் வெளியே. சரி ஆரம்பிக்கலாமா. அவன் ஃபுல் ஃபோர்ஸில் 2 பேருமே பறந்து வந்து அட்டாக் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் அவனுக்கும் அந்த ஆறாவோட ஃபைட் நடக்குது. 2 பேரோட ஆறும் காம்பன்சேட் பண்ணுது. அந்த இடத்துல ஒரு ஒயிட் ஸ்மோக்கே உருவாகுது. 2 பேரும் அவங்களோட ஸ்வாடை கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அதில் தடுத்து, என்ன இவ்வளோ என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் பின்னாடி போக மாட்டானே அப்படின்னு நினைக்கிறான் நம்ம பிரின்ஸு. நம்ம ஹீரோ மூஞ்சில் ஒரு சலனமே இல்லை, அசால்ட்டாக தடுக்கிறான். இந்த ரவன் ஜிகாடா ஒரு ஜீனியஸ் தானே சொன்னாங்க, இவன் ஜீனியஸ் கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். சரி நான் என்னோடய மொத்த பவரையும் காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக இறங்குறான். ஓ இதுதான் அந்த பர்ஸு ஸ்வாட் டெக்னிக்கா, இது தானே அந்த ஓர்வன் கிங்டமில் இருக்கிற எல்லா பிரின்ஸ்க்கும் சொல்லி தர சீக்ரெட் டெக்னிக் தானே இது. எனக்கு தெரிஞ்ச அவன் வெளியிடுற எனர்ஜியெல்லாம் பார்த்தா கடைசியாக மொத்த எனர்ஜியும் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன் அடுத்த அட்டாக்ல. சரி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்கிறான். இதுதான் என்கிட்ட இருக்க மொத்த அட்டாக், நான் வரேன்டா ரவன்சிகாட். நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறேன்னா, இந்த தேர்டு பிரின்ஸ் யூஸ் பண்ண எல்லா ஸ்வாட் டெக்னிக்குமே நான் மெமரைஸ் பண்ணிட்டேன். ஸோ அவனை ஈஸியாக நான் தோக்கடிக்க முடியும். இப்போ நான் என்னோட ட்ரம் கார்டு எடுத்துகிட்டு வரேன்டா. 1000 ஃப்ளேம்ஸ் டெக்னிக் சைக்ளோடோரிசான் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கை கொண்டு வரான் அந்த இடத்துல. அந்த டெக்னிக்கை பார்த்து பிரின்ஸ் அதிர்ச்சி ஆகிட்டான், இவங்ககிட்டயும் ஒரு சீக்ரெட் டெக்னிக் இருக்கான்ட்டு. சரி இவனோட ஆரா என்னடா இவ்வளோ கோல்டன் கலரில் இருக்குது, கோல்டன் கலர் ஃப்ளேமா அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறான். சரி நான் என்கிட்ட என்னோடய டெக்னிக் இருக்குது, இவனோட டெக்னிக்கை பற்றி யோசிக்கக்கூடாது, ஃபுல் ஃப்ளஜாக போட்டி போடுறேன் ஆன்னு கத்திக்கிட்டே 2 பேரும் அந்த ஸ்வாட் ஸ்லாஷ் பண்ணுறாங்க. 2 பேரும் ஆழம் மோதிக்குது இந்த இடத்துல. நம்ம ஹீரோவும் சரி அவனும் சரி 2 பேருமே மாற்றி ஸ்வாடை கிளாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஒரு பின் வாங்குற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவை நம்ம ஜெயிக்க போகிறோம், கிட்டத்தட்ட என்னோட ஆறா அதிகமாக இருக்குது, ஹீரோ பின் வாங்கிடுவான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஹீரோ இதில் ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லி ஃபுல் ஃப்ளெஜ்டாக, உங்களுக்கே தெரியும் நம்ம ஹீரோ எப்போ ஃபைட் பண்ணாலும் தனது லைஃப்பை வந்து லைனில் வச்சு தான் ஃபைட் பண்ணுவான். அதேமாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஃபுல் ஃபோர்ஸாக ஃபைட் பண்ணுறான். நம்ம பிரின்ஸோடைய பாடி ட்ரெயின்டாக இருந்தாலும் அவனுடைய பாடி தாக்க பிடிச்சிருச்சு, ஆனால் அவனோட ஸ்வாட் அந்த ஆறா தாக்க பிடிக்க முடியல. எது ஆறா தோத்துருச்சா அப்படின்னு பிரின்ஸ் அந்த இடத்துல ஆச்சரியப்படுறான். இது என்னோட ஆறாவையும் நீ தோக்கடிச்சிட்டியாடா ரவன்சிகாட் அப்படின்ற மாதிரி பிரின்ஸ் அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறான். நம்ம ஹீரோ ரொம்ப ஈஸியாக அவனை தோக்கடிக்கிறான். இந்த வின்னர் ரவன்சிகாட். ஸ்பீட்லேயும் ஸ்ட்ரென்த்லேயும் நான் அவனோட பெரிய ஆள்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்னை இவ்வளோ ஈஸியாக தோக்கடிச்சிட்டானே, ஃபுட் ஒர்க் வச்சு தான் நான் தோக்கடிச்சிருக்காங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இந்த வேர்ல்டு உண்மையிலே பெருசு தான், என்னோட நிறைய ஜீனியஸ் இருக்காங்கன்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஒத்துக்கிட்டேன், நான் தோத்தன்றதை ஒத்துக்கிறேன். நானும் நிறைய கற்றுக்கிட்டேன். நம்ம ஹீரோ கை கொடுக்குறேன். நான் ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக இருந்துட்டேன், கண்டுக்காதீங்க, பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க. சரி உங்கள் வயசு என்ன? எனக்கு 14 வயசு ஆகுது. என்னை விட ஒரு வயசில் கம்மியான ஒரு ஸ்வாட்ச்மேன் கிட்ட தோற்றுருக்கேன்றது எனக்கு கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல இதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒரு மெடல் கொடுக்குறான். இந்த மெடல் என்ன அர்த்தம் சொல்லுது தெரியுமா? தேர்டு பிரின்ஸ் ஆகிய நான் ஓர்வன் கிங்டத்தை சேர்ந்தவனா, நான் வந்து உனக்கு ஒரு ஃபேவரை கொடுக்குறேன். நீ ஃப்யூச்சரில் உனக்கு எதாவது வேணும்னா என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். இது கொடுத்து இவ்வளோ ப்ரீஷியஸானது எனக்கே கொடுக்குறீங்க. நான் டியூயலில் தோத்துட்டு இருந்தான், அதில் வந்து எனக்கு ஒரு புதுசாக ஒரு என்லைட்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருக்குது. கவலைப்படாத, நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன் உன்ன மாதிரி வாழ்க்கையில் தோற்றதுக்கு. நான் திரும்பி வந்து மீட் பண்ணும்போது நம்ம 2 பேரும் நல்லபடியாக ஃபைட் பண்ணலான்ற மாதிரி பேசுவான். எனக்கு தெரிஞ்ச திரும்பி ட்ரைனிங் பண்ணலான்னு இருக்கேன், கண்டிப்பாக உன் கூட நான் ஓ லெவலில் ரீச் பண்ணுவேன்ற மாதிரி பேசிட்டு கிளம்புறான் அந்த இடத்துல. இன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க உங்கள் பெட்டில். சரி டாட்டா நம்ம கிளம்பலாம். ஓகே யுவர் ஹைனஸ். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஐடியா தோணுது வீட்டுக்கு போகும்போது. என்ன ப்ரீஷியஸான கிஃப்ட்லாம் கிடைக்கிது நமக்கு இந்த லைஃப்பில் நினச்சிக்கிட்டே போகிறான் ஹீரோ. ஆனால் அந்த ஃபீலிங் நல்லா தான் இருக்குல்ல, இந்த லைஃப்பில் நிறைய சர்ப்ரைஸ் எனக்கு கிடைக்குது அப்படின்னு ஹீரோ நினச்சி பேசிகிட்டே போயிட்டுருக்கான். இப்போ மெயின் பில்டிங் காமிக்கிறாங்க. ஸோ இந்த டியூவிலேருந்து இந்த லெசன் கற்றுக்கிட்டியா? ஆமாம், இந்த டியூவிலேருந்து ஒரு மெச்சூரான ஸ்வாட்ச்மேன் எப்படி இருப்பாங்கன்ற நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். நிறைய பேர் ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் எனக்கு கிடச்சிது. ஆனால் இந்த 6 கிங்டம்லேயும் நான் நிறைய இடத்துல டியூவல் பண்ணியிருக்கேன். ஆனால் ரவோன் மாதிரி ஒரு ட்ரெயினிங் நைட்டை நான் பார்த்ததே இல்லை. அவன் என்னோட சின்ன பையன் தான், ஆனால் அவன்கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்படியா? அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் என்னோடய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் நிறைய விஷயங்களை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் ப்ரிப்பேர் ஆகலான்னு இருக்கேன்ற மாதிரி நம்ம தாத்தா கிட்டே பேசுகிறான். நீ கொடுத்த லெட்டருக்கு கிங் கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு. கண்டிப்பாக தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதில் வீட்டுக்கு கிளம்புறாங்க எல்லோரும். நம்ம டியூக் கேட்குறாரு, என்ன டியூக் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் உங்களோட ஹிடன் பவரை போய் அந்த இடத்துல காமிச்சிங்க ரவனோ டியூவல் பண்ணும்போது? எனக்கு தெரிஞ்சது டூ மச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் பவரை ஹைட் பண்ணணும். ஆமாம்ல, நான் கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட போய் எதுக்கு அந்த மெடலின்லாம் கொடுத்தீங்க? இல்லை டியூக்,
ரவன் ஜிகாட் வந்து எனக்கு என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிட்டேன், நானும் அதே மாதிரி நல்ல விதமாக நடந்துக்கிட்டேன் திருப்பி பொலைட்டாக. அது மட்டும் இல்லாமல் ரவன் ஜிகாட் என்கிட்ட காமிச்ச ஒரு டெக்னிக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஹிடன் டெக்னிக் மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பிளாகியூ வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி, இந்த மாதிரி மென்டாலிட்டி இந்த ஏஜ்லேயே அவனுக்கு இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வர போகிறான். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆள் என் கூட க்ளோஸ்னா எனக்கு தானே லாபகரமான விஷயமா இருக்க போகுது. ஓ, நீங்கள் அந்தளவுக்கு ஃப்யூச்சரில் யோசிச்சிருக்கீங்களா பிரின்ஸ் அப்படின்னு டியூக் ஆச்சரியப்படுறான். இந்த அளவுக்கு கூட நான் ஃப்யூச்சரில் யோசிக்க தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், இந்நேரம் ராயல் ஃபேமிலியில் பிறந்ததுக்கு என்னை எப்பயோ அசாசின் வச்சு போட்டு தள்ளியிருப்பாங்க. ரவன் ஜிகாட் திரும்பி நம்ம பார்க்குற நாள் வெகு நாட்கள் இல்லை. திரும்பி நம்ம பார்க்கும்போது இன்னும் நீ வளர்ந்துருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரவன் ஜிகாட்டை பற்றி நினைக்கிறான். வேறு நாட்டு பிரின்ஸ் வந்து நம்மளோட ரவனை பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க பழகு பாட்ரியா அப்படின்ற மாதிரி நம்ம பட்டில் கேட்குறான். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இல்லை, ரவன் பேர் சொல்லும்போது நீங்கள் ரொம்ப ஜாலியாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தீங்களே. நானா ஸ்மைல் பண்ணா? பட்லர், நீங்கள் வயசாகிட்ருக்குல, அதனால தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம டியூக் டாட்டான்னு சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பட்லர் கேட்குறாரு. நம்ம தாத்தா யோசிச்சு பார்க்குறாரு. பிரின்ஸோட லெட்டரை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இது எங்களோட கிங் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த 5 டார்க்னஸும் திரும்பி மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த 5 டீமன்ஸ் இருந்தாங்களே, அவங்களாம் திரும்பி இருட்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க நமக்கு தெரியாமல் பின்னாடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எல்லோரும் நல்லா ஸ்பேரிங் பண்ணிங்க நம்ம ஓர்வன் கிங்டம் ட்ரெயினிஸ் கிட்ட. சரி, எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்குது. ஸ்பெஷல் ட்ரைனிங்கா? ஆமாம், அது ஸ்பெஷல் ட்ரைனிங்னு சொல்கிறத விட ரியல் பேட்டில்னு சொல்லலாம். எல்லோரும் ரத்தத்தை பார்க்க ரெடியாக இருங்க கைஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். நம்மளோட சவுத் டெரிட்டரி இருக்குல்ல, ஜிகார்ட்ஸ் டெரிட்டரியில் சவுத் சைடில் அங்கே நிறைய மவுண்டெயின் பேண்டிட்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு தன்னை வந்து ஒரு ஸ்னோ டைகர் கிளான்னு சொல்லி ஒரு கூப்பிட்டுட்டு இருக்கானுங்க ஒரு குரூப்பாக. அவனுங்க வந்து இந்த நார்த் அண்ட் சவுத் அலையன்ஸ்க்கு கொஞ்சம் பார்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறவனுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவனுங்க எப்படிப்பட்ட மவுண்டெயின் பேண்டிட்ஸ்னால், அந்த ரோடும் அந்த மவுண்டெயினில் கிராஸ் பண்ணுற மர்ச்சன்ட்ஸ் கிட்டேயும் இல்லை வழிபோக்கர்கள் கிட்டேயும் காசை வாங்கி ஃபீஸாக டோல் மாதிரி வாங்குவானுங்க. அப்படி தான் அவங்க இருந்தாங்க. பட் இப்போ ரொம்ப வந்து வயலண்ட்டாக மாறிட்டாங்க. அவங்க மர்ச்சன்ட்ஸ் அந்த இடத்த கடந்து போகிற எல்லா விதமான வியாபாரிக்கிட்டேருந்து பொருளை திருடுறது, அவங்கள கொள்றதுன்னு அந்த அளவுக்கு இறங்கிட்டானுங்க. சரி, நம்ம என்ன இப்போ அவங்களை எலிமினேட் பண்ணணுமா? எலிமினேட் பண்ணணுமா? ஏன் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நம்ம மிஷின் மாறிடுச்சா? ஒருவேளை நம்ம ஆம்புஷ் பண்ணணுமோ? இல்லை, நம்மளால் முடியாது. ஏன்னா இந்த மவுண்டெயின் பேண்டட்லாம் சேர்ந்து சவுத்தில் இருக்கிற மொத்த வில்லேஜையும் கொன்று குவிச்சிருக்காங்க. கொன்று குவிச்சு உயிரோடு அங்கே இருக்க எல்லாரையும் எரிச்சிருக்கானுங்க. அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்க எல்லா ட்ரைனிங்கும் நடுங்குது. நம்மளோட மிஷன் என்னென்னா அங்கே இருக்க எல்லா பேண்டிட்ஸையும் கண்டுபிடிச்சி கொள்வது தான். அந்த மவுண்டெயின் பேண்டிட்ஸில் நிறைய பேர் ஆரா யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேஃப்டியாக இருக்கணும். நம்ம நாளைக்கு ஈவினிங் கிளம்புறோம், ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அந்த இடத்துல நம்ம ருவான் இலைய வெட்டுறா. அந்தளவுக்கு ஷார்ப்னஸாக இருக்க அவரோட பிளேடு. என்னோடய போர்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறா. ரவன் வந்து ஸ்டாப் பண்ணுவான். அந்த ஸ்டாப் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதே மாதிரி நானும் இம்ப்ரூவ் பண்ணணும். ரவன் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ட்ரைனிங் பண்ணி தான் இருக்கான். பேசாமல் அவன் டவுட் கேட்கட்டுமா? இல்லை வேணாம், நானே என்னை இம்ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவளே தனியாக ட்ரைனிங் எடுக்கிறா. ரொம்ப டைம் ஆகுதுங்க. நான் இன்னும் என்னை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மைண்டில் திங்கிங்லேயே தான் இருக்காவ. சரி, வீட்டுக்கு கிளம்பலாமான்ற யோசனை வரும்போது தான் திரும்பி யோசிக்கிறா. ரவன் இன்னுமா ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பான்? மேபி நான் உனக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பட்டுமா? அப்போ தான் உனக்கு ஒரு திங்கிங் வருது. நீ வீட்டுக்கு சீக்கிரமாக வந்தேன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு ஐஸ்கிரீம் தருவேன் இந்த வாரம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்னாங்க. அதை கேட்டோடனே சரி, நம்ம நாளைக்கு அவகிட்ட பேசிப்போம், இன்றைக்கி சீக்கிரமாக வீட்டுக்கு போவோம், ஐஸ்கிரீம் நாளைக்கு நம்ம வீட்டில் தர ஐஸ்கிரீம் நாளைக்கு அவனுக்கு கொஞ்சம் தருவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்புறா. நம்ம ருனான் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ருனான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. யார் அது? நம்ம ருனான் திரும்பி பார்த்தோன்னே பயப்படுறாங்க. ஏதோ பார்க்கக்கூடாத பார்த்த மாதிரி. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போல இருக்குது. அது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ருனானா பிரதர் சீரியாஸ் லியான். என்ன ருனான், உன் பிரதரை பார்க்குற, சந்தோஷமாக கூட ஆக்ட் பண்ண மாட்டேறியே. இப்படிலாம் நீ பண்ணும்போது எனக்கு பார்க்கவே அப்செட்டாக இருக்குது தெரியுமா? நான் முன்னாடியே சொன்னல அந்த மாதிரி ஃபேஸை வைக்காதுன்னு. அந்த எல்ஃப் நல்லா தான் ட்ரெயின் பண்ணியிருக்கான் போல. ஒன்று முன்னாடியை விட நீ ஸ்ட்ராங்காக தான் இருக்க அப்படின்ற மாதிரி அவன் பிரதர் பேசுகிறான். ஒன்று நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கிறோம். நான் எங்க பார்க்கவே சைக்கோ மாதிரி இருக்காங்க இவன். ஆனால் நீ எந்த விதமான டியூவல்ஸ்லையும் கலந்துக்க கூடாது, சரியா? உன்னோட உயிரை பணையம் வைக்கிற மாதிரி எதுலேயுமே நீ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, புரியுதா? அப்படின்னு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். தள்ளி வந்து விழுறா நம்ம ருனான். நான் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் மறந்துட்ட போல இருக்கே. சரி, திரும்பி உனக்கு ஞாபகப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உன்னோட பெட்டு ஸ்கூல் பேர் என்ன? ரூபி தானே? பிரதர், அந்த ஸ்கூல் இதுவாக பாரு, கையில் இன்னொரு புது ஸ்கூலில் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலில் சரி, பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரூபி எப்படி செத்துச்சு ஞாபகம் இருக்கா? என் பேச்சை கேட்கல, அதான் செத்துச்சு. பிரதர் நிறுத்து பிரதர் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவன் கையில் இருக்கிற அந்த ஸ்குரில் அப்படியே நசுக்கிறாங்க. ரத்தம் தெரிக்குது அவன் கையிலேருந்து. அவன் கையில் நசுக்கி அந்த ஸ்குரியில் கொண்டுட்டான். அதை பார்த்த உடனே அவளுக்கு அவளோட பாஸ்ட் ட்ராமா ஞாபகம் வந்துருச்சு. இதே மாதிரி தான் அவனோட பெட் ஸ்குரிலையும் கொண்டுருப்பான் போல இருக்குது. அந்த இடத்துல அழுதுட்டுருக்கா. அவன் பிரதர் சைக்கோ மாதிரி பார்த்துட்ருக்கான். இவருக்கு அந்த பாஸ்ட் ட்ராமா ஞாபகம் வந்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா.
என்னை யாராவது காப்பாற்றுங்கன்ற கத்தாத குறை தான் அந்தளவுக்கு கத்திட்டு இருக்கா அந்த இடத்துல. ருணான் நீ என்னுடையது ருணான், ஒரு முக்கியமான நாள் வர வரைக்கும் உன்னை நீயே காயப்படுத்திக்கூடாது, எதையும் டேஞ்சரஸாக இறங்கக்கூடாது. உன்னுடைய வேலை என்ன தெரியுமா, உயிரோடு இருக்கிறது மட்டும்தான், எதையுமே நீ செய்யக்கூடாது, நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணுங்கிற மாதிரி பேசுகிறான். திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த இடத்துல அட்டாக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரதரானவன் பின்னாடி திரும்பி எஸ்கேப் ஆகிடுறான் அந்த ஃபோர்ஸ்லேருந்து. யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல நம்ம ருணானை காப்பாற்றுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துல வந்திருக்கான். ஹே யார்ரா நீ அப்படின்னு ஹீரோ அந்த இடத்துல பேசுகிறான். இப்போ ஹீரோ அந்த இடத்துல வந்து நம்ம ருணானுடைய பிரதரை வந்து அட்டாக் பண்ண போகிறானா, இல்லை கொல்ல போகிறானா, இல்லை 2 பேரும் சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்களா, இல்லை என்ன நடக்க போகுதுன்றது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பேஷண்ட்டாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் போடுற கமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் இருக்குது, தேங்க்யூ. ஆனால் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்க்குறீங்க. என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ ஆல்.